இனியவர்களே வணக்கம். திருவழிபாட்டு திருவிவிலிய வாசிப்பிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று ஆண்டவரின் விண்ணேற்ற பெருவிழா. நாம் ஆண்டவராகிய இயேசுவுடைய மனு உருவாதலை கிறிஸ்து பிறப்பில் கொண்டாடி அவருடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு என உயிர்ப்பு ஞாயிறையும் கடந்து வந்திருக்கின்றோம். ஆண்டவருடைய விண்ணேற்றத்தோடு அவருடைய மனு உருவாதல் நிறைவடைகிறது. ஏறக்குறைய இது ஒரு சோகமான நிகழ்வாக நாம் கருத முடியும். நம்ம வீட்டில் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவர்களை அடக்கம் செய்து விட்டு வருகிறோம், அல்லது எரித்து விட்டு வருகிறோம், அல்லது மருத்துவமனைக்கு தானமாக கொடுத்து விட்டு வருகிறோம். அவர்கள் இந்த உலகத்திலிருந்தே மறைந்து விட்டார்கள். இனி ஒருபோதும் அவர்கள் நம்முடைய கண்களுக்கு சிக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு உணர்வைத்தான் அன்றைய நாளில் திருத்தூதர்கள் பெற்றிருப்பார்கள். இயேசு விண்ணேற்றம் அடைந்த போது இனி அவரை ஒருபோதும் அவர்கள் காணப்போவதில்லை. அவருடைய கண்கள் காணப்போவதில்லை, அவருடைய காதுகள் அவருடைய குரலை கேட்கப் போவதில்லை, அவருடைய கைகள் அவருடைய உடலை தொடப்போவதில்லை. அப்படிப்பட்ட ஓர் அனுபவம்தான் அன்றைய நாளில் திருத்துதர்களுக்கு இருந்திருக்க வேண்டும். நாம் இயேசுவுடைய விண்ணேற்றத்தை மாட்சிமைப்படுத்தி அல்லது உயர்த்தி நினைக்கின்றோம். ஆனால் சாதாரண அளவில் நாம் பார்க்கும்போது இது நம்முடைய வாழ்விலும் நம் மனிதர்கள் ஏற்படுத்தக்கூடிய இழப்பை நமக்கு நினைவுபடுத்துகிறது. இதை ஒரு பின்புலமாக வைத்து இன்றைய சிந்தனைக்குள் நாம் நுழைவோம். இன்றைய நாள் சிந்தனையை நான் 3 பகுதிகளாக பிரித்துக் கொள்ள விரும்புகிறேன். முதலில் விண்ணேற்றம் பற்றிய புரிதலுக்கு தடைகளாக இருக்கக்கூடியவை எவை? இரண்டாவது, இன்றைய நாளின் வாசகங்கள் நமக்கு என்ன செய்தியை தருகின்றன? மூன்றாவதாக, இந்த விண்ணேற்றம் இயேசுவுக்கு என்ன பொருள் தந்தது? இயேசுவுடைய திருத்துதர்களுக்கு என்ன பொருள் தந்தது? இன்று நமக்கு என்ன பொருள் தருகிறது என்று நாம் பார்ப்போம். முதலில் இந்த விண்ணேற்றத்தை புரிந்து கொள்வதற்கான சில தடைகள். 3 தடைகளை நாம் குறிப்பிட முடியும். முதல் தடை இயேசுவுடைய உடல். இயேசு இந்த உலகத்திற்கு வந்தபோது கடவுள் தன்மையில் இருந்த அவர் கடவுள் தன்மை விலக்கிவிட்டு மனித உருவம் ஏற்கின்றார். அதுதான் அவருடைய மனு உருவாதல். அதை நாம் கிறிஸ்து பிறப்பு நிகழ்வில் கொண்டாடினோம். இயேசுவுடைய வாழ்வில் அவருக்கு ஓர் உடல் இருந்தது. அந்த உடல் ஊட்டம் பெற்றது, வளர்ந்தது, பணியாற்றியது, பயணம் செய்தது, சீடர்களோடு 3 ஆண்டுகள் பணி செய்தது. பல்வேறு விதைகளில் போதனை அனைத்துமே இந்த உடலில் வைத்துத்தான் நடைபெற்றன. ஆனால் இந்த உடல் சிலுவையில் அறையப்பட்டு இறந்து போகிறது. அதற்கு பிற்பாடு இயேசு உயிர்த்த போது அவர் ஒரு மாற்று உடல் பெறுகிறார். அந்த உடலுக்கும் அதற்கு முந்தைய உடலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், உயிர்ப்புக்கு பிற்பாடு அவர் பெற்ற உடலை வைத்து எந்த ஒரு இடத்திற்குள்ளும் நுழைய முடியும். ஒரே நேரத்தில் எம்மாவூஸ் நோக்கி நகர முடியும், எம்மாவூஸிலிருந்து மறைந்து செல்ல முடியும், பூட்டிய அறைக்கு நுழைய முடியும். இப்படிப்பட்ட மாட்சிமைப்படுத்தப்பட்ட ஒரு உடலை இயேசு உயிர்ப்பு நிகழ்வில் பெறுகிறார். விண்ணேற்றத்தின் போது இந்த உடலுக்கு என்ன ஆகும்? அவருடைய மனித உடல் மாற்றம் பெற்றுவிட்டது உயிர்ப்பு அனுபவம் வழியாக. இப்ப இந்த மாட்சிமைப்படுத்தப்பட்ட உடல் என்ன ஆகும்? இயேசு மாட்சிமைப்படுத்தப்பட்ட உடலோடு விண்ணகம் சென்றாரா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். நம்முடைய மூவர் இறைவன் நம்பிக்கையில தந்தைக்கு உடல் கிடையாது, தூய ஆவியாருக்கு உடல் கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில மகன் மட்டும் எப்படி உடலோடு இருப்பார்? அல்லது உடலோடு இருக்கிறதுனாலதான் அவர் திரும்பி வருவாரா என்ற ஒரு கேள்வி நமக்கு முதலில் எழுகின்றது. இரண்டாவதாக, இயேசுவுடைய பிரசன்னம். இதோ நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் அப்படிங்கிறார். இப்ப நம்ம உயிர் வாழும் போது நம்ம வீட்டுல யாராவது கூட இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய உடல் நம்மோடு இருக்கிறது. அவங்க பயணம் செய்திருந்தாலும் வெளியில தூரத்துல இருந்தாலும் அவருடைய குரலை நம்மால் கேட்க முடிகிறது, அல்லது அவர்களுடைய வீடியோவில் நம்ம அவர்களை பார்க்க முடிகிறது. அதை வைத்து நாம ஒருத்தருடைய உடனிருப்பை புரிந்து கொள்கிறோம். ஆனால் இறந்த பிற்பாடு அவருடைய உடனிருப்பு எப்படி இருக்கிறது என்றால் நம்முடைய மனதில் தான் இருக்கிறது. இப்ப எடுத்துக்காட்டா, இறந்து போன என் அப்பா என்னோடு இருக்கிறார் என்பதை நான் எப்படி உணர்கிறேன்? அவரை என்னுடைய உள்ளத்தின் அளவில் அல்லது மனத்தின் அளவில், சிந்தனையின் அளவில் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்ப எங்க அப்பா எங்களோடு இருக்கிறார் என்பதை என்னுடைய மனம் மட்டுமல்ல, என்னுடைய தங்கை, என்னுடைய அம்மா எல்லாரும் சேர்த்து நினைக்கும் போது அது ஒரு கூட்டு உணர்வாக மாறுகிறது. அப்ப இயேசுவுடைய உடனிருப்பு நமக்கு தனிப்பட்ட உணர்வாக அல்லது தனிப்பட்ட எண்ணமாக இருக்கிறதா, அல்லது குழும எண்ணமாக நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவெடுத்து இயேசு நற்கரனில் இருக்கிறார் அல்லது இறைவார்த்தையில் இருக்கிறார் என்று சொல்லும் போது
அவர் உண்மையிலேயே அங்கு இருக்கிறாரா அல்லது அவர் நம்முடைய கலெக்டிவ் மெமரியில் இருக்கிறாரா? இந்த ஒரு கேள்வி. அப்ப இயேசுடைய உடனிருப்பு இனிமேல் எப்படி இருக்க போகிறது என்பது சீடர்களுக்கும் ஒரு தடையாக இருந்திருக்கும். இது நமக்கும் அது ஒரு தடையாக இருக்கிறது. மூன்றாவதாக, விண்ணேற்றத்தை பற்றிய பதிவுகள், விவிலிய பதிவுகளை பார்க்கும் போது 4 நற்செய்தி நூல்கள், திருத்துதர் பணிகள். இதுல பார்த்தவர்கள் எழுதவில்லை, எழுதியவர்கள் பார்க்கவில்லை. இதான் அதோடைய முரண். இதுல யார் பார்க்கிறாங்க இயேசுடைய விண்ணேற்றத்தை? லூக்காவுடைய பதிவின்படி திருத்துதர்கள் பார்க்கிறாங்க. அப்ப திருத்துதர்கள் மத்தேயுவும் யோவானும் நற்செய்திகள்ல இதை பதிவு செய்யல. ஒருவேளை நம்ம மத்தேயுடைய புரிதல்களை எப்படி பார்க்கலாம்னா, மத்தேயு இயேசுவை இம்மானுவேலராக முன்மொழிகிறார். கடவுள் நம்மோடு. இப்ப கடவுள் நம்மோடு வந்தவர் நம்மோடு தான் இருக்க முடியும். அப்ப மத்தேயுவை பொறுத்தவரையில இயேசு இந்த உலகத்திலேயே தங்கி விடுகிறார். இதோ என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன். மத்தேயு நற்செய்தியில இயேசு விண்ணேற்றம் அடையவில்லை. யோவான் ஏன் இதை பதிவு செய்யலைங்கிறது நமக்கான காரணம் நமக்கு தெரியல. மத்தேயும் யோவானும் விண்ணேற்றத்தை பார்த்துருக்குறாங்க, ஆனா அதை பதிவு செய்யல. மார்க்கவும் லூக்காவும் பதிவு செய்யறாங்க, ஆனா அவங்க பார்க்கல. மார்க்குடைய நற்செய்தியில பார்த்தோம் அப்படின்னா அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதுல குறுகிய முடிவு, நீண்ட முடிவுன்னு. குறுகிய முடிவுல பார்க்கும்போது அது விண்ணேற்றம் இல்லாமல் பதிவு செய்யப்படுகிறது. நீண்ட முடிவுல தான் இயேசுடைய விண்ணேற்றம் பதிவு செய்யப்படுகிறது. மார்க்கு தான் கேட்ட ஒரு நிகழ்வின் அடிப்படையில் அதை பதிவு செய்திருக்கலாம். லூக்காவுடைய பதிவுல பார்க்கும்போது லூக்கா நற்செய்திக்குமே திருத்துதர் பணிகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. நற்செய்தியில பார்க்கிறோம் இயேசுடைய விண்ணேற்றம் எப்ப நடக்கு? அவர் உயிர்த்த அன்றே நடக்கிறது. ஆனா திருத்துதர் பணிகள்ல பார்க்கும்போது 40 நாட்கள் கழித்து நடக்கிறது. அப்ப லூக்கா இதை எப்படி புரிந்து கொண்டார்? இப்ப எழுதியவர்கள் பார்க்கவில்லை, பார்த்தவர்கள் எழுதவில்லை. அப்படி பார்க்கும்போது இயேசுடைய விண்ணேற்றம் உண்மையிலேயே ஒரு வரலாற்று நிகழ்வா அல்லது ஒரு இறையியல் நிகழ்வா அல்லது திருத்துதலுடைய தனிப்பட்ட அனுபவமா? இது உடனடியாக இந்த பின்புலத்துல நாம எடுக்கக்கூடிய ஒரு கேள்வி. இப்ப இந்த கேள்விகள்லாம் எழும்போது நமக்கு நம்பிக்கையில ஒரு மாதிரி தளர்ச்சி வரலாம். நம்முடைய நம்பிக்கை கேள்விக்குட்படுத்தப்படுதா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். எப்பவுமே நம்ம ஒண்ணு மனதில் வைத்துக்கணும், நம்பிக்கை சார்ந்த கேள்விகள், கடவுள் சார்ந்த கேள்விகள் எல்லாமே எப்படி என்பதற்கு பதிலாக இருக்க முடியாது, ஏன் என்பதற்கு தான் பதிலாக இருக்க முடியும். இப்ப நான் ஒருத்தரை பார்க்கும்போது அவங்ககிட்ட எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். எப்படி இருக்கீங்க கேள்வியை நான் விட்டுட்டு ஏன் இருக்கிறீங்கன்னு கேட்டா அவர் என் மேல கோவப்படுவார். மனிதர் சார்ந்த விஷயங்கள்ல எப்படி என்பதற்கு பதில் இருக்கிறது. இப்போ ஒரு பேனா எப்படி, ஒரு கேமரா எப்படி, ஒரு புத்தகம் எப்படி, எல்லாத்துக்கும் நம்ம விளக்கம் சொல்ல முடியும். ஆனா கடவுள் சார்ந்த விஷயங்கள்ல எப்படி என்பதற்கு விடையல்லை. எப்படி நற்கருணை, எப்படி மூவொரு இறைவன் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள முடியாது. ஏன் நற்கருணை, ஏன் மூவொரு இறைவன் அப்படி நம்ம கேள்வியை மாற்றினோம் என்றால் நம்மால விடை காண முடியும். அதே போலதான் விண்ணேற்றம் சார்ந்த இந்த கேள்விகளை நாம் மாற்ற வேண்டும் என்றால் நம்முடைய கேள்வியே மாற்ற வேண்டும். எப்படி விண்ணேற்றம் என்று கேட்பதை விட்டுவிட்டு ஏன் விண்ணேற்றம் என்று நாம கேட்போம். ஆக இதுதான் முதல் பகுதி, விண்ணேற்றத்திற்கான தடைகள். அந்த தடைகளை நம்ம இந்த கேள்வி மாற்றத்தின் வழியாக மேற்கொள்ள முடியும். இரண்டாவது பகுதி இன்றைய நாள் வாசகங்கள். இன்றைய முதல் வாசகம் திருத்துதர் பணிகளிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. திருத்துதர் பணிகளிலிருந்து எடுக்கப்பட்டுள்ள இந்த வாசக பகுதியில 3 சொல்லாடலை நாம் புரிந்து கொள்வோம். முதலில் அவர் மேலே உயர்த்தப்பட்டார் என்று லூக்கா பதிவு செய்கிறார். உயர்த்தப்படுதல் என்பது யோவான் நற்செய்தியில இயேசுவுடைய சிலுவை இறப்பையும் அவருடைய உயிர்ப்பையும் காட்டுகிறது. இங்க உயர்த்தப்படுதல் என்பது அவருடைய விண்ணேற்றத்தை காட்டுகிறது. உயர்த்தப்படுதல் என்பதை நாம நேரிடையாக புரிந்து கொள்ளும் போது இயேசு மனித நிலையிலிருந்து அல்லது மனித உலகிலிருந்து உயர்த்தப்படுகிறார். இது முதல் பொருள். இரண்டாவது பொருள், மனித நிலையிலிருந்து கடவுள் தன்மைக்கு உயர்த்தப்படுகிறார். அந்த கடவுள் தன்மையில் அவர் மாற்றம் பெற்றவராக இருக்கிறார். ஏனென்றால் மனித தன்மையில் அவர் தாழ்த்தப்பட்டார், அவர் தாழ்வாக கருதப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார். அவர் இப்பொழுது உயர்த்தப்பட்டார் என்று சொல்லும் போது அவருடைய கடவுள் தன்மையில் மாட்சியில் மாற்றம் பெறுவதை லூக்கா பதிவு செய்வதாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இரண்டாவதாக, மேகம் ஒன்று அவர்களுடைய கண்களிலிருந்து அவரை மறைத்தது. இந்த மேகம் நம்ம ஏற்கனவே இயேசு தோற்ற மாற்ற நிகழ்வை பார்க்கிறோம். மேகம் இறங்கி வருகிறது. அந்த மேகத்திலிருந்து ஒரு குரல் ஒலி கேட்கிறது. இந்த மேகம் என்பது முதல் ஏற்பாட்டு அடிப்படையில பார்க்கும்போது கடவுளுடைய பிரசன்னத்தை குறிப்பதாக இருக்கிறது.
சீனாய் மலையில மேகத்தின் நிழலில் ஆண்டவராகிய கடவுள் இறங்கி வருகிறார். அந்த மேகம் சந்திப்பு கூடாரத்தை சூழ்ந்து கொள்கிறது. கடவுளுடைய மாட்சி நிரம்பி நிற்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்பாக விடுதலை பயண நூல்ல நாம பார்க்கிறோம், ஆண்டவராகிய கடவுள் மேக தூணாக இஸ்ராயல் மக்களோடு வழி நடக்கிறார். இப்ப மேகம் என்பது கடவுளுடைய உடனிருப்பை காட்டுகிறது. இங்கே கடவுளுக்குள் அவர் சென்று விட்டார் என்பதை மேகம் மறைத்ததாக லூக்கா பதிவு செய்கிறார். மூன்றாவது மிக முக்கியமானது, கலிலேயரை ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறது என்று வானதூதர்கள் இந்த திருத்தூதர்களை பார்த்து கேட்கிறார்கள். அங்கே அவர்கள் குறிப்பிடுவது இயேசு மீண்டும் வருவார் என்ற ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார்கள். இதன் அடிப்படையில் தான் நம்ம இயேசுடைய 2ஆம் வருகைக்கான காத்திருத்தலை நாம் கொண்டிருக்கின்றோம். இப்ப இங்க இவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பார்க்கும்போது, அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஆன்மீகம் மனித நிலையில் கால்களை ஊன்றி நிற்கக்கூடிய ஆன்மீகம். அப்ப இயேசுவை அண்ணாந்து பார்த்து கொண்டிருப்பதில் அல்ல, மாறாக பணி செய்வதில் தான் அவர்களுடைய தொடர்ச்சியான சீடத்துவ வாழ்க்கை இருக்கிறது என்பதை வானதூதர்கள் திருத்தூதர்களுக்கு நினைவுபடுத்துகிறார்கள். இது முதல் வாசகம். 2ஆம் வாசகம் புனித பவுல் எபேசியருக்கு எழுதக்கூடிய திருமுகம். இங்கே 2 சொல்லாடல்களை நாம் புரிந்து கொள்வோம். முதலில், அவர் கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். இயேசு தன்னுடைய உயிர்ப்புக்கு பிற்பாடு கடவுளுடைய வலப்பக்கம் அமர்கிறார். கடவுளுடைய வலப்புறம் என்பது எபிரேய இலக்கியங்கள் அடிப்படையில் பார்க்கும்போது ஒருவருடைய ஆற்றல், ஒருவருடைய வலிமை. என்னுடைய வலிமை வலது கரத்தில் இருக்குன்னா, அப்ப ஒருவர் எனக்கு வலது கரத்தில் இருக்கிறார் என்றால் அவர் ஆற்றல் பெற்றவராக இருக்கிறார். பவுல் யாருக்கு எழுதுகிறார்? எபேசு நகர திருச்சபைக்கு இயேசுடைய இழிநிலை இறப்பை பற்றி அவர்கள் கேள்விப்படுகிறார், சிலுவை இறப்பை பற்றி. அப்ப அவர்களுக்கு ஒரு மாற்று இறையியலை பவுல் முன்வைக்கிறார். அந்த முறை என்ன இறையியல் அப்படின்னா, கடவுளுடைய அதிகாரத்தை இயேசு கொண்டிருக்கிறார் என்ற மாற்று இறையியலை இதன் வழியாக முன்வைக்கிறார். அடுத்ததாக தொடர்ந்து திரு அவையுடைய தலையாக இருக்கிறார். அந்த திரு அவைதான் அவருடைய மறையுடல். எபேசு நகருக்கு எழுதப்பட்ட இந்த திருமடல் ஒரு திருச்சபை இயல், எக்லேசியாலஜிக்கல் எபிசல் என்று சொல்லலாம். ஏன்னா திருச்சபை பற்றிய ஒரு புரிதலை, இறையியலை பவுல் உருவாக்குகிறார். இங்கே இயேசுவே திரு அவையுடைய தலை என முன்வைக்கிறார். அப்ப நம்ம ஒரு நீண்ட ஒரு உடல், இயேசுவுக்கு ஒரு நீண்ட உடல் இருக்கிற மாதிரி, தலை மட்டும் மேல கடவுள்கிட்ட போய்விட்டது. அப்ப உடல் எல்லாமே இங்கே தங்கி விடுகிறது. அப்ப இயேசுடைய விண்ணேற்றத்தை நம்ம எப்படி பார்க்கலாம் என்றால், இயேசுடைய உடல் அப்படியே இங்கே இருக்கிறது, நாம் தான் அவருடைய உடல், அவருடைய தலை மட்டும் மேலே எழும்பி நிற்கிறது. இது இன்னும் ஒரு பக்கம் நமக்கு பார்க்கும்போது, நம்முடைய தலையாகி அவர் மேலே சென்றார் என்றால் நாமும் அவருடைய உறுப்புகளாகிய நாமும் அவரோடு மேலே செல்வோம் என்ற எதிர்நோக்கை நமக்கு வழங்குகிறது. இப்படியாக இறப்புக்கு பின் உள்ள வாழ்வு நமக்கு எதிர்நோக்காக மாறி நிற்பதை பவுலடியாருடைய சொற்களிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள முடியும். கடைசியாக நற்செய்தி வாசகம் மத்தேயு நற்செய்தியாளருடைய பகுதியிலும் தரப்பட்டுள்ளது. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மத்தேயு நற்செய்தியாளர் இயேசுடைய விண்ணேற்றத்தை பதிவு செய்யவில்லை. ஆனால் இந்த விண்ணேற்ற நிகழ்வு, அதாவது இயேசுடைய கடைசி சொற்களை பிரியாவிடை சொற்கள் போல பதிவு செய்கிறார். இந்த பிரியாவிடை சொற்களை நாம யாக்கோபு, மோசே இவருடைய வார்த்தைகளை பார்க்கிறோம். அவர்கள் இந்த உலகத்திலிருந்து போகும்போது பிரியாவிடை சொல்றார். அதே போல ஒரு பிரியாவிடை உரையாகத்தான் இயேசுவை வைக்கிறாரே தவிர இவர் விண்ணேற்றம் அடைவதை பதிவு செய்யவில்லை. மேலும் இந்த பிரியாவிடை நிகழ்வு கலிலேயாவில் நடப்பதாக மத்தேயு பதிவு செய்கிறார், எருசலேமில் அல்ல. லூக்காவை பொறுத்தவரையில் விண்ணேற்றம் என்பது எருசலேமில் நடக்கிறது. ஆனால் மத்தேயு நற்செய்தியாளர் கலிலேயா என்பது மத்தேயு நற்செய்தியாளரை பொறுத்தவரையில் இயேசுடைய பணி தொடக்கம். அதே போல சீடருடைய பணி தொடக்கமும் கலிலேயாவில் அமைகிறது என்று இறையியலாக்கம் செய்கிறார். இங்கே மத்தேயுடைய பதிவில் 3 விஷயங்கள் நாம் கற்றுக்கொள்ள. முதலில், அதிகாரம் எனக்கு விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் கொடுக்கப்பட்டுள்ளது என்று இயேசு சொல்கிறார். இதை நம்ம மறைமுகமாக விண்ணேற்றத்தோடு நம்ம பொருத்தி பார்க்க முடியும். ஏனென்றால் விண்ணேற்றம் அடையக்கூடிய இயேசு கடவுளுடைய தன்மையில் இந்த உலகத்தின் மேல் அதிகாரம் கொண்டவராக இருக்கின்றார். அடுத்ததாக, சீடர்கள் ஆக்குங்கள், அனைவரையும் சீடர்கள் ஆக்குங்கள் என்று இயேசு அழைப்பு விடுக்கிறார். மத்தேயு நற்செய்தியாளருடைய நோக்கம் என்ன, அல்லது பணியுடைய நோக்கம் என்றால் திருமுழுக்கு கொடுப்பது மட்டுமல்ல, சீடர்களாக மாற்றுவது. அதாவது பக்தர்களாக மாற்றுவதல்ல, சீடர்களாக இயேசுவை, அவருடைய வாழ்வை, அவருடைய போதனையை, அவருடைய பணியை நாம் பின்பற்றக்கூடிய சீடர்களாக மாற்றுவதுதான் அவர்களுடைய நோக்கம். கடைசியாக நாம் அடிக்கடி கேட்ட ஒரு பகுதி, இதோ நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன். இந்த உங்களோடு இருக்கிறேன் என்பதை நம்ம பல நேரங்கள்ல யூக்கரிஸ்டிக் பிரசன்ஸ், நற்கரணையோட மட்டும் வைத்து நாம முடித்து விடுகிறோம். இயேசு நற்கரணையில் இருக்கிறார், அவர் என்னால் நம்மோடு இருக்கிறார். அது மட்டுமல்ல, இயேசு நற்கரணையில் மட்டுமல்ல, இறைவாக்கில் இருக்கிறார், குழுமத்தில் இருக்கிறார்,
ஏழை எளியவர்கள் இருக்கிறார், நாம செய்யக்கூடிய வேலையில இருக்கிறார், நாம பார்க்கக்கூடிய அனைத்தில், இந்த படைப்பில் அனைத்திலுமே கடவுளுடைய முகத்தை நாம் காண வேண்டும். கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருக்கிறார். என்றால் கடவுள் நம்மை விட்டு மறையவில்லை. கடவுள் நம்மோடு என இறங்கி வந்தவர் நம்மோடே தங்கி விடுகிறார். இதுதான் மத்தேயு நற்செய்தியாளருடைய புரிதல். இப்படியாக இந்த 3 வாசகங்களும் ஆண்டவராகிய இயேசுவுடைய விண்ணேற்றத்தையும், அந்த விண்ணேற்றம் தரக்கூடிய மாற்றத்தையும், சீடருடைய வாழ்விலும் நம்முடைய வாழ்வில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றத்தையும் முன்மொழிகின்றன. 3வது பிரிவுக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த விண்ணேற்றம் இயேசுவுக்கும் சீடர்களுக்கும் நமக்கும் என்ன பாடங்களை தருகிறது, அல்லது இதனுடைய பொருள் இந்த 3 நிலைகளில் எப்படி இருக்கிறது? முதலில் இயேசுவை பொறுத்தவரையில் இது தந்தையிடம் திரும்பி செல்லக்கூடிய நிகழ்வு. இந்த உலகிற்கு இறங்கி வருகிறார், மனுவுருவாதல், இன்கார்னேஷன். வந்த பணி முடிந்த பிற்பாடு தந்தையிடம் திரும்ப செல்கிறார். அப்ப கிறிஸ்து பிறப்புக்கும் விண்ணேற்றத்திற்கும் உள்ள ஒரு தொடர்பு நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால், இன்கார்னேஷன் பிகம்ஸ் கம்ப்ளீட் இன் த அசென்ஷன். இயேசுவுடைய விண்ணேற்றத்தில் இயேசுவுடைய மனுவுருவாதல் நிறைவு பெறுகிறது. கடவுள் மனிதராக வந்தார், மனிதர் கடவுளாக மேலே ஏறி செல்கிறார். 2வதாக இயேசு அடைந்த மாட்சி. இயேசு ஒரு சாதாரண நபராக இந்த உலகத்தில் சிலுவையில் அறையப்பட்டு இழி மரணத்தை தழுவியவர் அல்ல, மாறாக அவர் கடவுள். அந்த கடவுள் தன்மை மாட்சி எப்பொழுது கிடைக்கிறது? அவருடைய விண்ணேற்றம். இயேசுவை பொறுத்தவரையில் மீண்டும் அவருடைய மாட்சியை பெற்றுக்கொள்வதற்கான நிகழ்வாக விண்ணேற்றம் இருக்கின்றது. 3வதாக இந்த விண்ணேற்றத்தின் வழியாக இயேசு கடவுளுக்கும் நமக்குமான ஒரு நிரந்தர பாலமாக மாறிவிடுகிறார். நிரந்தர பாலமாக. ஏனென்றால் கடவுள் தன்மையில் இருந்து அவர் மனித தன்மை ஏற்றதால், மனித தன்மை இப்பொழுது கடவுள் தன்மை அடைந்து விட்டது என்றால் என்ன அர்த்தம்? மனிதர்களாகிய நாமும் கடவுள் தன்மை அடைய முடியும் என்ற ஒரு பெரிய ஸ்டாண்டர்டை நமக்கு வைத்ததோடு மட்டுமல்லாமல் கடவுளுக்கும் நமக்கும் ஒரு இணைப்பாளராக மாறுகிறார். அதைத்தான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதக்கூடிய திருமடலில் இயேசு கிறிஸ்துவை மேலான இணைப்பாளர் என்று பதிவு செய்கிறார். இப்ப இயேசுவை பொறுத்தவரையில் மனுவுருவாதல் நிறைவு பெறுகிறது, அவர் மாட்சி பெறுகிறார், கடவுளுக்கும் நமக்குமான பாலமாக மாறுகிறார். இயேசுடைய விண்ணேற்றம் திருத்தூதர்களுக்கு என்ன பொருள் தந்தது? முதல்ல அவர்கள் நம்பிக்கையில் வளர வேண்டும். இயேசு தோமாவிடம் சொன்ன வார்த்தைகள், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். இனிமேல் யாருமே இயேசுவை காணப்போவதில்லை, ஆனால் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்ப அந்த நம்பிக்கை அவர்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்றால் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அப்ப இயேசுடைய சீடருடைய அடிப்படையான பண்பு என்னவாக இருக்க வேண்டும்? நம்பிக்கை கொள்தல். அந்த நம்பிக்கையை தான் அவர்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார்கள். அடுத்ததாக இயேசுடைய பணி இப்பொழுது தொடர வேண்டும். ஒரு ரிலே ரேஸ்ல ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நபர் அந்த குச்சியை அடுத்த நபருக்கு பாஸ் பண்றார். அதே மாதிரிதான் விண்ணேற்றத்துல இயேசு அந்த குச்சியை சீடர்களிடம் கொடுக்கிறார். இப்ப இவர்கள் அதை எடுத்துக்கொண்டு முன்னால ஓடி செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுல இயேசுடைய பணித்தளமும் கலிலேயா, சீடருடைய பணித்தளமும் கலிலேயா. அதை நம்ம திருத்தூதர் பணிகள்ல பார்க்கும்போது எருசலேம், நீங்கள் எருசலேமிலும் சமாரியாவிலும் ஒட்டுமொத்தமான கலிலேயாவிலும் அடுத்ததாக இந்த உலகம் முழுவதும் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்ற ஒரு பணியானது அங்கே தரப்படுகிறது. சாட்சிகளாக இருப்பதுதான் அவர்களுடைய பணி. கடைசியாக திருத்தூதர்களுக்கு இது தரக்கூடிய செய்தி தூயாவியாருக்கான காத்திருத்தல். நான் போகிறேன், போனாலன்றி துணையாளர் வரமாட்டார் என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தார் யோவான் நற்செய்தியில் இயேசு தன்னுடைய பிரியாவிடைய உரையில். இப்பொழுது போகிறார், திருத்தூதர்கள் தூயாவியருடைய வருகைக்காக காத்திருக்க வேண்டும். இது திருத்தூதர்களை பொறுத்தவரையில் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய பொருள். இந்த இயேசுடைய விண்ணேற்றம் நமக்கு என்ன பொருள் தருகிறது என்று பார்க்கும்போது, முதலில் வானத்தை நோக்கி நம்முடைய கண்கள் இருக்க வேண்டும். பல நேரங்கள் நம்முடைய கண்கள் இந்த உலகத்தை நோக்கி, அதாவது இந்த உலகத்துல எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எல்லாமே முடிந்துவிடும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பீயிங் என்ற ஒரு மனநிலை வந்து விட்டது என்றால், இந்த உலகத்தை தாண்டிய பார்வை இல்லை என்றால் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய வாழ்வும் தன்னுடைய தன்மையை இழந்துவிடும். அப்ப இந்த உலகத்தை தாண்டிய ஒரு பார்வையை இயேசுடைய விண்ணேற்றம் நமக்கு தருகிறது. அதைத்தான் புனித பவுல் கொலோசியருக்கு எழுதக்கூடிய திருமுகத்தில, நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் விண்ணகம் சார்ந்ததாக இருக்கட்டும், உயர்ந்ததாக இருக்கட்டும் என்கிறார். அப்ப நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம், விண்ணகம் சார்ந்த எண்ணங்களை, மேலான எண்ணங்களை, மேலான நினைவுகளை, மேலான உணர்வுகளை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இரண்டாவதாக, இந்த உலகத்தில் நாம் பணி செய்ய வேண்டும். ஏன் அண்ணாந்து பார்த்து கொண்டே இருக்கிற என்ற கேள்வி நம்மிடம் கேட்கப்படுகிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அண்ணாந்து பார்த்து கொண்டே இருப்பது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் நம்முடைய கால்கள் இந்த தரையில் நன்றாக ஊன்றி நிற்க வேண்டும்.
அது நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், பணி செய்யக்கூடிய இடமா இருக்கலாம், நம்முடைய அருட்பணியாளர் அருட்சகர்கள் பணி செய்யக்கூடிய இடமா இருக்கலாம். எந்த நிலையில இருந்தாலும் கால்கள் வேரூன்றி இருக்க வேண்டும். இப்ப வேரூன்றி இருக்கும் போதுதான் நாம கனி தர முடியும், நிலையான கனிகளை தர முடியும். அப்ப இந்த உலகத்துல எனக்கு கொடுக்கப்பட்ட பணியை நான் எப்படி எடுக்கிறேன், அதை முழுமையாக செய்கிறேனா, என்னுடைய நேரத்தை நான் முழுமையாக பயன்படுத்துகிறேனா, என்னுடைய ஆற்றல்களை நான் முழுமையாக பயன்படுத்துகிறேனா, என்னுடைய உறவுகளை நான் மதிக்கிறேனா என்று நாம் கேட்க வேண்டியது இரண்டாவது பாடம். மூன்றாவதாக, இயேசு நம்மோடு இருக்கிறார். இந்த ஒரு புரிதல், இயேசு நம்மை விட்டு ஓடிவிட்டார் அல்லது தப்பி ஓடிவிட்டார், மறைந்து விட்டார் என்று நாம் விரக்திக்கு உள்ளாக தேவையில்லை. இயேசுடைய திருமுன்னிலை, பிரசன்னம் மாற்று பெற்று நிற்கிறது. அவர் இறை வார்த்தையில் இருக்கிறார், நற்கருணையில் இருக்கிறார், இறை சமூகத்தில் இருக்கிறார். நம்முடைய ஒட்டுமொத்தமான உலகத்துல, படைப்புல ஒவ்வொரு வாழ்க்கை நிகழ்வுகளையும் நாம் அவரை அடையாளம் பார்க்க வேண்டும். அதைத்தான் தாகூர் மிகழாக சொல்வார், he comes, he ever comes. அவர் இன்றும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய மௌனமான கால் தடங்கள் நம்முடைய காதுகளில் கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறேன் என்பது அவருடைய புரிதல். அப்ப இயேசுடைய உடனிருப்பை நாம் காண வேண்டும். அதை மற்றவர்களுக்கு நாம் காணக்கூடிய விதத்தில் அவருடைய திருமுன்னிலையை பகிர்ந்தளிக்க வேண்டும். புனித அகுஸ்தினார் குறிப்பிடுவது போல, கடவுள் நம்மோடு என இறங்கி வந்தவர் கடவுள் நமக்காக என்று விண்ணேறி செல்கிறார். இப்ப கடவுள் நமக்காக என்றால் நாம் மற்றவருக்காக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் இயேசுடைய விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடக்கூடிய வேளையில் நம்முடைய எண்ணங்கள் உயர்ந்ததாக இருக்கட்டும், நம்முடைய எண்ணங்கள் வானை நோக்கியதாக இருக்கட்டும், செயல்கள் என்னவோ இந்த பூமியில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்களாக இருக்கட்டும். அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் இன்றும் என்றும் நம்மோடு வாழக்கூடியவராக இருப்பார். ஒரு இறைவேண்டலோடு நாம் சிந்தனை நிறைவு செய்வோம். அன்பு தந்தை இறைவா, உம் திருமகன் இயேசுவை மனித தன்மை ஏற்கச் செய்து எங்களுள் ஒருவராக மாற்றினீர். மனித தன்மையின் மேன்மை எங்களுக்கு உணர்த்தியதோடு மட்டுமல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையையும் எண்ணங்களை உயர்த்தி கொள்ளுமாறு அவர் இன்று எங்களுக்கு அழைப்பு விடுத்து விண்ணேறி செல்கிறார். அவரை விண்ணேற காண்கின்ற நாங்கள் அவர் மேல் நம்பிக்கை கொண்டவர்களாக வாழவும், அந்த நம்பிக்கையை எங்களுடைய செயல்பாடுகளில் எடுத்துரைக்கவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவரும் எங்கள் சகோதரருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி.